ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை விடியலில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. 2 நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. தவறவிட்டு பின் வருந்தாதே. உனக்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். பணப்பிரச்சனையினாலும் பல குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் செல்ல பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் உன் சாயப்பா சொல்வதை கேள். ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடாதே என் செல்லமே. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையிலே ரொம்பவே கஷ்டமானது தான். அதிலிருந்து மீண்டு வர அதிக நாளாகும் தான். நம்பிக்கையுடன் உன் சாயப்பா சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பாரங்களை சுமந்து மனதை தளர விட்டுவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது. பாதையை இலக்கை அடையும் போது, மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும். நாம் தானே அதை சரி செய்யணும்னு, அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வரணும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும். நீ சிந்திக்க தான் தெளிவு பிறக்கும். கலங்காதே. எவையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சற்று யோசி. எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு. பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும். வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய். பிறகு நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய். கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கி சொல்லும். இதோ உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல். நம்பிக்கை, பொறுமை போன்று துணிவும் தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் சொல்வதை கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையும் இருந்து நீ தீர்த்து வைக்க முடியும். உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடனும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பாய். நான் சொல்வதை சற்று உட்கார்ந்து பொறுமையாக கேள் என் செல்லமே. ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து அதை சிகப்பு கலர் அடித்து இவையெல்லாம் கேட்டுவிட்டால் உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் முடிவு கிடைக்கப் போகிறது. அனைத்தும் தீர்ந்துவிடும். நல்ல ஒரு விடிவு காலம் உனக்காக காத்திருக்கிறது. பொறுமையுடன் மட்டும் இரு, எல்லாம் சரியாகிவிடும். உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் சரி செய்து விடுவேன். கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடும். உனக்கு எதுவும் நடக்காமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதையும் நீ நினைத்து கவலைப்படக்கூடாது. இதோ உனக்கு நல்ல விடிவு காலம் பிறந்து விட்டது. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவற்றை எல்லாம் சரி செய்து அதே போல பல மடங்கு இன்பங்களை உனக்கு கொடுப்பதற்காக வழி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கு நிம்மதிதானே? கவலைப்படாதே. அனைவருக்கும் நல்லதே செய்கிற உனக்காக நான் நல்லது செய்ய மாட்டேனா? உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன். என்னையே நம்பியுள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன். என் வார்த்தைகள் பொய்யாகாது என் செல்லமே. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் முழு மனதோடு ஈடுபடு. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது. விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். உனது வாழ்க்கையே போராட்ட களமாகத்தான் உள்ளது. அந்த களத்திலிருந்து தான் உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன். நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபடப் போகிறாய் என் செல்லமே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. பொறுமையை கடைபிடி. நீ பெருமைப்படும் அளவுக்கு உயரப் போகிறாய். இதோ உன்னுடைய கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டும்தானே கிடைக்கும். பயப்படாதே. நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். அழுவதை நிறுத்திவிடு. புலம்புவதை நிறுத்திவிடு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு கண்களின் இமை போல உன்னை காப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் செல்லமே. துன்பம் வந்தால் அதை நான் விரட்டி விடுவேன். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆம் செல்லமே, எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே.
என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உனக்குள் புலம்ப வேண்டாம். வாய்ப்புகள் என்றது உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் தானாக அமையாது. எல்லா சந்தர்ப்பங்களும் நீதான் நம்பிக்கையோடு அதையெல்லாம் உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து கொண்டு வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளை மட்டும் சந்தித்திருக்கிறாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னையே கேட்டுப்பார். அதற்கு பதில் உனக்கே தெரியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகிறாய். நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டு. மனம் தளர்ந்து விடக்கூடாது. உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா உதவி செய்வேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய். என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. பிறகுபார் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய். நான் இருக்கிறேன் உன்னோடு. கண்மூடித்தனமாக எதையும் யாரையும் நம்பிவிட வேண்டாம். ஆம் செல்லமே, யாரையும் நம்பி எதை நீ ஏமாந்து போவதற்காகத்தான் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்து நீ விலகி போய்விடு. கண்மூடி நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய விடியல் உனக்காகத்தான் விடியப் போகிறது. உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ ஏனென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே. உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே. உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் விரைவில் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான நாட்களை நான் குறித்து விட்டேன். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாரா விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உனது வாயிற் கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தும் பார்த்தார்கள், அதுவும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். ஒரு என்னுடைய அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என் செல்ல பிள்ளையை? இதை யார்தான் செய்வது? ஏன்? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை. எதிலும் முதலில் உன்னை மாற்றிக்கொள். ஆம் செல்லமே, உன்னை மாற்றி பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். ஆம், எப்போதும் உன் காலடி உன் சாயப்பாவின் ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உனக்காகத்தான் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.